அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலை கணக்கு நிற்கிறோம்டா யாழ்ப்பாணம் நல்லூர்ல தான் நிற்கிறோம். இன்னைக்கு நாங்கள் நல்லூர்லேருந்து வெளிக்கிட்டு கும்பிட்டு வெளிக்கிட்டு போகிறோம். வெளிக்கிட்டு வந்து யாழ்ப்பாணம் போய் அப்படிங்கிற ஒரு வட்டுக்கோட்டைக்கு வந்து போய் கொள்ள போகிறோம். அந்த போகிற பாதையில இருக்கிற சகல விஷயங்கள், சில வேண்டத்தகாத விஷயங்கள் அதில் பெறும் என்ன போகிற பாதையில அதுலையும் வந்து காட்டிக் கொள்ள போகிறோம். அது வந்து வளமே வேண்டியதும் பெறும். முதல்ல ஓட போட்டு வச்சுட்டாரு. எல்லாமே வந்து பார்த்துக்கொள்ள போகிறோம். என்ன மாதிரி பார்த்துக்கொள்ள போகிறோம். நீங்களும் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அதில் நிறைய ஊர்கள் அந்த மெயின் ரோடுகள் எல்லாம் வரும். நீங்களும் பார்ப்பீங்களா? அதில் உங்களோட வீடுகள் இந்த மெயின் ரோட்ல உங்களோட வீடுகள் இருக்கலாம். அதில் வந்து கமெண்ட்ல அதே மாதிரி நீங்களும் வேறு எதுவும் வந்து பார்த்துக்கொள்ளணும்னா கமெண்ட்ஸ்ல போடுவீங்கன்னா அந்த ஊர்கள் சரி அந்த இடங்களை சரி நாங்களுக்கு சுத்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு போக போகிறோம். நல்லுடன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்களும் பார்த்துட்டு என்ன சொல்லிக்கோங்க. என்னடா கண்ணால அந்த காமெடி இல்லாம இருந்தது இப்ப எதிர்பார்க்கலாம் நீங்கள். சரி, இப்ப யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா லைட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா மேலும் மேலும் போற காமெடி நீங்க பார்க்க மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க இப்ப காலைக்கு போவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் நல்லூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து ஸ்டார்ட் பண்ணி போறோம். அதில் வந்து போய் நல்லூர் பின்பக்கம் போய் அதுக்கப்புறம் வேற கோயிலே உங்களை காட்டிக்கொள்றேன். இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலி வந்து செவ்வாய்க்கிழமை எடுக்கிறோம். 11ஆம் தேதி 11ஆம் மாசம் 11 என்ன 11ஆம் தேதி 11ஆம் மாசம் இந்த காணொலி எடுத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நிறைய பேர் நல்லூர் கும்பிட்டு கொண்டிருக்கணும். இங்கே வந்து கேபிட்டல் இந்த இதுகள் மற்ற பிஓசி பேங்க் இருக்கு, நல்லூர் மயிலூரான அரங்கமன் இருக்குது, நவீன்ஸ் இருக்கேன். இதுல நவீன்ஸ்ல சாப்பிட்டு போற பைக்கை கொடுத்துட்டு வரட்டேன். சர்வீஸுக்கு இங்கே பார்த்தோம்னா தெற்கு கோபுரம், நல்லூர் தெற்கு கோபுரம் இருக்கு பாருங்க. நிறைய பேர் வந்து நல்லூர் கும்பிட்டு போயிடும். நல்ல ஒரு சன்னட மாட்டமாக இருக்கு. இந்த டைம் வந்து 12 மணி டைம், லஞ்சு வேலைகளுக்கெல்லாம் திருவின மக்கள். நாங்கள் அப்படியே நேராக போனோம் என்றால் இதில் வந்து ஐஸ்கிரீம் கடைகள் வரும். ஒன்று லிங்கன் வரும், அடுத்த வந்து ரியோ வரும். எங்கேயும் வரத்துக்கு விட குடிப்போம். லிங்கன் இருக்கு, ரியோ எதில் குடிக்க போகிறேன்? லிங்கன் குடிப்பா அப்படியா? பழமையாக ரியோவுக்கு தானே போகிறோம் நாங்கள். இந்த லிங்கன்ல ஒரு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் உண்டு. சங்கர் கேட்டார், தாங்க காசு கட்டுறாராம், வாங்கி தரட்டாமண்டு. ஓகே, இப்போ வந்து லிங்கனுக்குள்ள வந்துட்டோம். மெனுவாக காட்டுறேன் பாருங்க. சும்மா விலைகளை வந்து மேலோட்டமாக காட்டுறேன். ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஒன்று வந்து மெகா ஸ்பெஷல் கித்துல் நட் ஐஸ்கிரீம் வந்து அது மாதிரி அங்காலயம் இருக்குது. ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும். 1 ரூபாய் பசி போகாதோ? இந்த 700 ரூபா தானே இருக்கு. ஃப்ரூட் சலாட் இது அந்த கேக் தானே சரி, இது தானே 500 ரூபா. 500 ரூபா பெரும்பாலும் எல்லாம் ஒரு 350 ரூபாய்க்கு மேல தானே ஐஸ்கிரீம் பேரட்டும். குறைஞ்ச 350 தான். பில்லு வந்துட்டு 1200 ரூபா பில். 1200 500 ஐஸ்கிரீம் 100 ரோல்ஸ். ரோல்ஸ் வந்துருக்கு. சரியா இருக்காதா? அவர் வந்து வேலையா இருக்கார், பிஸியா இருக்கார் சொன்னாத்துல. ஒரு வகையில போன் பிடிக்கிற அளவு கஷ்டமா இருக்கு என்றால் சோசை நிறைய தொட முடியல. இருக்கு நல்லா. நல்ல உரைப்பாம் இருக்கு. நல்ல முறமுரண்டு வந்து சுட வர்றது நல்லா இருக்கு. கரையும் நல்லா இருக்கு. ஒரு ரோல் வந்து 100 ரூபா. நீங்கள் ஜாலி பக்கம் பெரிய அங்கேயும் போகலாம், இங்கேயும் இல்லாம. ஓகே, ஐஸ்கிரீம் வந்துட்டு இந்த வந்து என்னடா சொன்னி மெகா ஸ்பெஷல். மெகா ஸ்பெஷல் 3 இதோட வருது. அதை வந்து நான் கித்தூள் சொன்னேன். கித்தூள் பானி நல்லா இருக்கும், அதெல்லாம் நான் கித்தூள் சொன்னேன். குடிக்கணும், இதை குடிக்கணும். மத்தியானம் சாப்பாடு தேவையில்லை போலியா? கிளைமேட் அப்படி மழை சீசன்லேயே இல்லைன்றது இது. இப்போ வந்து நல்ல கித்தூள் நட்ஸுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும். இங்கே இதுக்கும் தானே பாதாம். முதல்ல அந்த பிஸ்கெட்டை சாப்பிடுவோம் தெரியுமா? நீ பிஸ்கெட் சாப்பிட நானும் சாப்பிடணுமே தெரியுங்க. இன்னும் 2 பிஸ்கெட் வந்திருக்கேன். நான் மற்ற பிஸ்கெட் இல்லை
மூணு வந்து சாப்பிட காட்டினா வீடியோல காணி இது வந்துன்னா உடனே இல்லைன்னு பாத்தி ஏன் சாப்பிடணும் டேஸ்ட்டை மாற்றுறதுக்கு ஆனால் நண்பரோட விலைகள் சாப்பிடும்போது அது சம்பளம் தான் ஏன்னா புழுங்கி சாப்பிடுவாங்க என்ன நம்பலானே ஏன் புழுங்கி சாப்பிட மாட்டேன் விளங்குறேன் கஜு எல்லாம் போட்டுக்கணும் வேண்டாம் நல்லா இருக்கிறேன் எங்களுக்கு வந்து நிறையா இருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க வனிதா பிடிக்கும் நல்லா வந்து அது டேஸ்ட் க்ரீம் டேஸ்ட்ல இருக்கும் நான் அடிக்கடி வந்து இந்த கித்தூள் நாச்சு குடிக்கிறேன்னா இந்த கித்தூள் பானியோட சேர்த்து குடிக்க ஆடவாங்க இந்த திருவிழா டைம்ல உங்களோட வேற வீடியோ வாழையில எங்க நீ இந்த முறை நீ வேறடா உருண்டு போகுது அது யாருடைய வாரார் யாரா இருக்கும் சொல்லி கொண்டு சொல்லணும் அப்படித்தான் சொல்லுவார் நீங்க நம்பாதீங்க சரி இப்படி நாங்க வந்து குடிச்சிட்டு வாரோம் சிசிடிவி போன குடிச்சிட்டு வாரோம் நீங்களும் அப்படியே தொடர்ந்து ஊர் சுத்தி என்றதை வந்து இந்த வீதியில போகிறத வந்து பார்த்துக்கிட்டு ஓகே நாங்கள் அங்கே அடுத்து வருவோம் ஓகே வந்து நாங்கள் லிங்கத்தில் வந்து ஐஸ்கிரீம் குடிச்சிட்டோம் குடிச்சு அதெல்லாம் காட்டி இப்படி வந்து ஒழிக்கிற போகிறோம் சொன்னா நான் டயட்ல இருக்கேன் என்ன சொல்ற பெட்ட செஞ்சா என்னது லிங்கத்தில் ஐஸ்கிரீம் குடிக்கிறது சுகர் சாப்பாடு தாருங்க அதில் வச்சு வீடியோ எடுக்க போறேன் நீ தான் கேட்டேன் ரியோக்கு போவோமாண்டு நான் கேட்டேன் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கேட்பா தானே அப்பக்கு கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கொண்டு இல்லைன்னு சொல்லுவேன் நீங்களே பாருங்க உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்கு பாருங்க இந்த படக்கடைகள் உடுப்பு கடைகள் நீங்களே தீவன் என்னாண்ட நினைவாலயம் இருக்குது அடுத்து எங்களை பார்த்தோம்னா ரியோ ஐஸ்கிரீம் இருக்குது பாருங்க இல்லை அந்த சேல்ஸ் கடை நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் என்னது ரியோக்கோ வீட்டை போமா எடுங்க சாவடி பெண்ணுட்டு பெரியவங்க கேட்டா இதால போனா நல்ல ஒரு பின்பக்கம் போய்கொள்ளலாம் இங்கே லெமன் ட்ரை இருக்குது இந்திய உயர்தர சைவ உணவகமாம் இதால கிட்ஸ் கேலரி இருக்குது ஸ்டூடியோ மாதிரி ஒன்று இருக்குது அந்த ஸ்டூடியோக்கள் எல்லாமே வருது பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு சீசனுக்கு நல்ல ஒரு பரபரப்பா இருக்கிற ஒரு இடம்னு தான் சொல்லலாம் இப்போ வந்து பரபரப்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டு கணக்கே இல்லை கொஞ்சம் குறைஞ்சிட்டு இதில் பாரதியார் சிலை இருக்குன்னு இதில் வந்து பாரதியார் சிலை இப்படி நாங்கள் நேராக போக போகிறோம் நேராக போய் ஆரியகுளம் போய் தான் போக போகிறோம் இதில் ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க சின்ன கோயில் ஒன்று அதுல அந்த வீரமாகாளியம் வேணும் அந்த கோயில வாங்கி தெரியல சரியா நான் மட்டும் வாங்கி சாப்பிட்றேன்டா உனக்கு கொண்டும் வாங்கி தெரியல இதுல பாத்தீங்கன்னா இதுல கோயில் அம்மன் கோயிலுக்கு பாருங்க வீரமாகாளியம்மன் கோயில் நல்ல ஒரு தங்க கலர்ல போய் நடிச்சுக்கிறேன் தலைமை அதால ஏறலாமே பாருங்க வெஜ்ஜூட்டை போடுங்க இதுலேயும் ஒரு கோயில் இருக்கு அது முன்னுக்கு சிவன் கோயில் உண்டு இப்போ வந்து எல்லாம் ஏஎல் எக்ஸாம் முடிஞ்சு பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போயினா எல்லாம் பரபரப்பா எக்ஸாம் வெளியே கொண்டு இருக்குங்க ஜோஜோ மண்டையை பிச்சு கொண்டு இருக்குங்க என்னது இப்போ நாங்கள் தான் அப்போ எங்களுக்கு போய் நாங்கள் பெரியாக்கள் எழுதுற மாதிரி இப்போத்த ஏழு பிள்ளைகளை பார்த்தா குட்டிகளாக இருக்குது அதுதான் அவ்வளோ சின்ன பிள்ளைகளா தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா உடுப்பு கடையால் இருந்து பாருங்க இந்த வீதியில வந்து நிறைய இதுகள் இருக்கு சில நிறைய இடங்கள் தெரியாம இருக்கு நிறைய இதுகள் இருக்கிறதுல தெரியாம இருக்கு இதனால ஒரு கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு ஓட்டுருக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா இதுல அந்த ரேடியேட்டர் எல்லாம் ஓட்டலாம் அந்த ஜீப் என்ன மரக்காலைகள் வருது இந்த ரேடியேட்டர் ஓட்டுறா அந்த ஜீப் நின்ற இடத்துல வந்து ஓட்டுக்கொள்ளலாம் நீங்கள் என்னது யாரு பஜாஜ் சர்வீஸ் சென்டர் இருக்கு பார்ட்ஸும் இருக்கு சர்வீஸ் சென்டரும் இருக்கு பஜாஜ் சென்டர் கம்பெனி இது சௌபாக்கியா விலான் சைனா டிராகன் கஃபே இவ கிட்டல திறக்கப்பட்டதுன்னு திறக்கப்பட்ட ஒரு 4 மாசத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க வணக்கம் நாங்கள் திறந்திருக்கிறோம் இதில் ஹெரி ஹோட்டல் இருக்குது அப்படிங்கிற பார்த்தா லெனோவா பாருங்க லெனோவா ஷோரூம் ஜேபி இது மற்ற வந்து ஹெச்எம் பிரதர்ஸ் கார் சேல் இருக்கு 4 சேல் ஒரு பட்டான இருக்கு யூசர் ஒன்று வருது இது வந்து இதில் போய்க்கு வந்து நாங்கள் மெயின் ரோட்லேயே என்னென்ன முக்கியமான இதழ் இருக்கோ அதில் காட்டுறவங்க நாவலர் கல்வி நிலையமா எல்லாத்தையும் வந்து காட்டி கொண்டு போகிறவங்க இதில் வந்து அந்த
கிரேட் கல்லுகள் இந்த நாங்கள் ஹோமுக்கு வந்து கிச்சன் செட்டப் செய்வாங்க இந்த ஸ்மார்ட் கிச்சன் செய்து கிரேட் கல்லுகள் பதிக்கணும் அதில் இங்கே வேண்டாம் இதில் வந்து அந்த ஜாழ்மனை இது ஒரு பிரபலியமாக போய் கொண்டு வந்தது தொடங்கி பார்க்கல காணல என்ன பெருசா இது என்ன சந்தியடா இங்க கண்ணாடி பாக்குதே நாங்க பாக்குறேன் ஆனப்பத்தி சந்தியை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் கண்ணாடி பாத்துட்டேன்டா கண்ணாடி பாக்கலாம் இதான் பாத்துட்டு போட்டு ஆனா கொஞ்ச நேரம் நல்ல மக்கள் நடமாட்டம் வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டேனே இன்னும் மழை பெய்ய வேண்டிய நவம்பர் மாசம் 11ஆம் தேதி ஆயிட்டு இந்த இதெல்லாம் நல்ல மழை கொட்டுறது மழை பெய்ய வேண்டிய நேரத்துல வந்து இப்ப வெயில் கொளுக்குது எல்ஓஎல்சி இருக்குது இதுல வந்து நிறைய கராஜ் ஆட்டோ கராஜ் பைக் கராஜ் எல்லாம் பெரும் பாருங்க இதுல ஆட்டோ வேலையை நடந்து கொண்டிருக்குது மேல அந்த ஆட்டோக்கு மேல இது அடிக்கிறது மேல கூட அடிக்கிறது அது இங்கால பார்த்தோன்னா ஒரு பெரிய மிரக்காலை இருக்கு இங்க இதுல ஒரு கோயில் ஒன்று வருது எப்படி நாங்கள் வந்து இந்த குறுக்கு பாதையால போவோமோ நாரியகுளம் போய் போவோம் நாரியத்துமுக காடியன் போவோம் நாரியத்துலயும் நீந்தலாம் விட பிரச்சனை இல்லை ஒன்று நீச்சல் தெரியாத முதல் பிரச்சனை அடுத்த வந்து அந்த சாக்கடை பார்த்தீங்கன்னா கராஜிகள் இருக்குது இப்போ நாங்கள் இதை நேராக போனாலும் வந்து அதை வந்து ஆரியல் தளத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் ஏறிக்கொள்ளலாம் நாங்கள் நேராக ஆரியலத்துக்கு போகிறோம் இதில் வந்து நாங்கள் ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க ஒரு ஜூஸ் கடை உண்டு எம்மி சிலோன் உண்டு இப்போ இந்த மழை சீசனுக்கு என் வெயில் அடிக்கிறதால ஆட்கள் நிற்கிறோம் இப்போ இங்கால பார்த்தோன்னா ஆரிய குளம் பாலடைஞ்சு போன ஒரு குளம் எல்லாம் செய்து எடுத்தவ என்னாலுமான அதுக்கு பிறகு தண்ணி போடுது இங்கால அந்த இங்கிலீஷ் கலர்கள் எல்லாம் படிக்கிறது இருக்குது அதோட விகாரை ஆரியோட நாக விகாரைன்னு சொல்றது இதாலையும் போய் கொள்ளலாம் இதை பூட்டி இருக்கணும் அதால்தான் போகிறோம் இது வந்து நாங்கள் காலத்திலிருந்து போகிறோம் நாக விகாரை யாத்ரிகர் விடுதி என்ற இதில் இருக்குது இந்த விடுதி இங்கால பார்த்தீங்கன்னா விகாரை இருக்குது பாருங்க அப்படி இதுல பார்த்தோம்னா அக்ஷதை உணவகம் இருக்குது எங்காலையும் இந்த கராஜ்கள் அது எல்லாம் இருக்குது எந்த பக்கம் காட்டுறேன்னு தெரியல ரெண்டு பக்கம் வந்து நிறைய இதுகள் வந்து கொண்டு அப்படியே ஏன்னா எது கேட்டாலும் வேணான்னு சொல்ல சொன்னீரா கொசியில சூப் நல்லா இருக்குன்னு சொல்றேன் வேணே தேவையில்லை இங்கே கொண்டாண்ட பார்சல் விற்கிறது இது வந்து கொண்டா பைக்கா இல்லை பார்சல் கூட நிறைய ஹார்ட்வேர்கள் அது எல்லாமே வந்து கொண்டிருக்கும் பார்ட்ஸ் கடைகள் பைக் கடைகள் எல்லாமே இதில் வரும் இதில் நாங்கள் இப்போ நாங்கள் ஸ்டான்லி ரோட்ல போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க இதில் வந்து ஹீரோ ஷோரூம் ஒன்று இருக்குது பாருங்க இன்னும் ஹீரோண்டு இல்லை இது ஹீரோ ஷோரூம் அப்படியே இங்கே பாருங்க எல்லாத்தையும் வந்து காட்டுறேன் எலக்ட்ரிக் பைக் இதில் இருக்கு இங்கே இருக்கு எலக்ட்ரிக் பைக் இந்தியாவில் இந்த யாழ் சேல் சென்டர் இருந்தே இல்லை அது இல்லை இப்போ அந்த கார்டு தான் இப்படி ஃப்ரீயா இருக்கு இதுல வந்து எல்லாம் ஹீட்டர்கள் அது ப்ரெஷர் குக்கர்கள் அது எல்லாம் விற்கிறது எலக்ட்ரானிக்ஸ் விற்கிறது இங்கே மாவல் கடை ரொசல்லா இது வந்து எல்லாம் வேலைகள் நடக்குது அது வந்து சிங்கை வேலைகள் நடந்து கொண்டிருக்குது எஸ்பிபி பேங்க் இருக்குது இதுல இப்போ சாலி ரோட்ல இருக்கலாம் காட்டுறாங்க ஆட்டோ எலக்ட்ரிக் ஆட்டோ இருக்குது இங்கே எல்லாம் பைக் கடைகள் ஹார்ட்வேர் கடைகள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு பரபரப்பான ஒரு ரோட்டுன்னு சொல்லலாம் சாலி ரோட் இந்த ஹீல்ஸ் இருக்கு பாருங்க இங்கால இந்த ஹீல்ஸ் இருக்கு இங்கே எல்லாம் மெக்கானிக் கடைகள் போர் வெட்டுறது இன்ஜின் பிரிச்சு அதெல்லாம் வெட்டி கொடுக்குறது அது எல்லாம் இருக்கு அந்த கடைகள் இருக்குது ஹெல்மெட்டுகள் ஹார்ட்வேர் சாமான்கள் எல்லாமே இதில் நாங்கள் பெற்றுக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இந்த செலிங்கோ இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நியூ சிட்டி அண்ட் எலக்ட்ரானிக் கடை டிவிஎஸ் இருக்கு பைக் கடை பாருங்க டிவிஎஸ் பாருங்க ரெண்டோக்கு புது வெர்ஷன் வந்துட்டு நினைக்கிறேன் பஜாஜ் ஜபான்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க சில கடைகள் சர்வீஸ் பிரச்சனை கடைகள் போய் அதுல சர்வீஸ் பிரச்சனை எதிர ஒரு கடை வருது உண்மையான சர்வீஸ் பிரச்சனை எப்படி சொல்லி உண்மையான சர்வீஸ் பிரச்சனை கடையை முன்னுக்கு வந்துட்டாப்பா பாருங்க நிறைய போய்க்கொண்டு அப்படியே நம்மளா காரியம் வரும் பஸ்ஸுகள் கடைகளை மறைக்குதுங்க பீப்புள்ஸ் பேங்க் இருக்கு பாருங்க பஸ் நிப்பாடுறதா குறுக்க பைக்கை விட பைக் அடிச்சு போடுவாங்க நல்ல ஒரு கிரௌடான ஏரியா பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு கிரௌட் போய்கொண்டு ஆமி மாமா போறேன் பேச வீழ்த்தி வாங்கியா அப்படிதாடா சின்னல கூப்பிட்டு தெரியும் பாருங்க ரெனா எலக்ட்ரானிக்ஸ்
இதே போகுது பாருங்க. டேஸ்டி வேர்ல்ட். அங்கே பார்த்தோம்னா மெக்டைசன் இருக்குது. கிறிஸ்மஸ் விசேட தள்ளுபடியா போட் போட்டு அங்கே பிஓசி பேங்க் இருக்குது. இங்கால சிட்டி ஹார்ட்வேர் இருக்கு. பிஓசி பேங்க் அப்படியே நேர எதிராக பார்த்தீங்கன்னா சிட்டி ஹார்ட்வேர். எவ்வளோ ஒரு மஞ்சள் கலர் கார் நிற்கிறா. அதான் வைகே பிளாஸா இருக்குது. அதான் இங்கால பாத்தீங்கன்னா டயலாக் நாங்க போன்களை வீடியோ போடுறோம். டயலாக் போன் இருக்குது பாருங்க. அப்படியே முன்னுக்கு பார்த்தா ஸ்ரீநதியா இந்த என்எஸ்ஆர் வெட்டிங் ஹால். ஸ்ரீநதியா இருக்கு. மேலே பார்த்தோம்னா என்எஸ்ஆர் வெட்டிங் ஹால் பாருங்க. 2 ஹால் இருக்கு நினைக்கிறேன். அப்படியே முன்னுக்கு பார்த்தா ஸ்ரீநதியா பழைய நகைக்கடைகள் அந்த காலத்துல இருந்து இருக்குது. ஸ்ரீநதியா நகைக்கடை. இது பாத்தீங்கன்னா வின்சென்ட் சந்தி 2 பெட்ரோல் செட் இருக்கு பாருங்க. இது வின்சென்ட் சந்தின்னு சொல்லுவோம். நல்ல கிரௌடா இருக்கு பாருங்க. இது வந்து 1 வே கஸ்தூரியா ரோட் 1 வே. நாங்கள் கோகையில அங்கே இருந்து வரலாம். நல்லா கிரௌடா இருக்கு. நாங்கள் நேராக போனால் எங்களை டியூஷன் அதுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் இப்போ வட்டுக்கோட்டை சந்தி வரைக்கும் போக போகிறோம். இதனால் அப்படியே நேராக போய் வட்டுக்கோட்டை சந்தி ஓட்டுப்படம் போய் அப்படியே வட்டுக்கோட்டை சந்தி வரைக்கும் போக போகிறோம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ளேசிங் இருக்குது. அப்படியே எங்கால நிறைய இதுகள் சில பேர் கிரௌட் ஆயிடுது. அதானே இப்போ வின்னர் டைம் வலிக்கிற நீங்கள் லஞ்ச் டைம் நல்ல மற்ற ஏஎல் எக்ஸாம் முடிஞ்சு சில பேர் அந்த ஸ்கூல் பிள்ளையில கூடிய வரும். நல்லா ஃபுல் ஸ்கூல் டைம் வந்தா இன்னும் கிரௌடாக இருக்கும். மற்ற ஸ்கூல் ஆக்கள் லீவு தானே. செவ்வாய்க்கிழமை அதில் இப்படி இருக்கு. ஞாயிறுண்டா கொஞ்சம் பறிச்சோடி போயிருக்கும். இந்த கடைகள் பூட்டு பெருசு ஆக்கள் வேறமான நிறைய கடைகள் பூட்டி இருக்கும். எல்லாமே பூட்டுப்படாது, நிறைய கடைகள் பூட்டி இருக்கும். இப்படி நாங்கள் காட்டிக்கொண்டு முட்டாஸ் கடை சந்தைக்கு வந்துட்டோம். இப்படி நேராக போக போகிறோம். நாங்கள் முட்டாஸ் கடை சந்தைன்னு சொல்றது. நாங்கள் நேராக போனோம்னா 5 சந்தி அதுக்கெல்லாம் போய் ஓட்டு மரத்துக்கு போய் கொள்ளலாம். இங்கே போனால் கேஸ் ரோட் போகலாம். நாங்கள் இங்கே பக்கம் போனால் சத்திர சந்திக்கு போய் கொள்ளலாம். சத்திர சந்தி போய் நேராக போகிறோம். நாங்கள் சத்திர சந்திக்கு போய் நாங்கள் எங்கால போகலாம்டா முத்தையப்படிக்கு போய் கொள்ளலாம். இதில் கட்டாயம் இந்த இடம் சிக்னல் போட வேண்டிய ஒரு இடம். அவ்வளவு டிராஃபிக்காக இருக்கிற இடம். போயிடலாம். அங்கால எங்கால வரைக்கும் எப்படி நேர் ரோட்ல போய் பிரச்சனை இல்லை. சந்தியெல்லாம் எங்களுக்கு இதுல வந்து மேலே சிக்னல் இருக்குன்னா 3 சந்தி ஆகும். என்ன வேம்படி சந்தி, சத்திர சந்தி, அங்கால வந்து ஆரியவளம் சந்தி டவுனுக்கு. இதுலயே கொண்டு போட்டா மேலே ஒரு நல்ல பரவரப்பா ஆக்கள் போய் வர இடம் இது. அப்படியே பாருங்க. அப்படியே வந்து நாங்கள் இப்ப வைத்தீஸ்வரா சந்தியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இங்கால வந்து இதுக்கு எல்லாம் வந்து ஹார்ட்வேர்கள், அது வந்து ஹார்ட்வேர் சொல்ல போனா என்ன சொல்றேன்னா பழைய இரும்பு ஹார்ட்வேர் சொல்லலாம். அதுல எல்லாம் பெறப்போதா காட்டி கொண்டு போறோம். நம்மள இங்கால ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இருக்கு. ஜனசக்தி குரூப் கம்பெனியா இதுல எது கேட்டாலும் வாங்கி தரவ நான் இல்ல சொன்னேன். இங்கால குட்டி சேல்ஸ் கடை இருக்குது. இதுல வந்து பெயிண்டுகள் விற்கிறது இருக்குது. இங்கால பார்த்தோம்னா சர்வீஸ் சென்டர் இருக்குது பாருங்க. இது வந்து வைத்தீஸ்வரா சந்தி. பொலிசன் எதுவும் போகிறாப்ப ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ரூல்ஸ் இல்லை. ரூல்ஸ் இருந்தால் மீறப்படும். பாருங்க. இந்த வந்து நாங்க இப்ப மெயின் ரோட்ல தான் போய் கொண்டிருக்கிறோம். போய்க்க வேற எல்லாம் வந்து சுத்தி சுத்தி காட்டுறேன். நீங்கள் இடங்களை பாதுகொள்ளலாம். என்ன கொத்து விடாத. அப்படிங்கிற பார்த்தோம்னா சேல்ஸ் கடை இருக்கு பாருங்க. இதுல இப்ப 5 சந்திக்கு வந்துடும். இது ஒரு 5 சந்தி. நீங்க கேள்விப்பட்டிருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. யாழ்ப்பாணத்துல ஒரே ஒரு 5 சந்தி தான். ஃபேமஸான 5 சந்தி இருக்கு. இதுல வந்து நிறைய கடைகள் இருக்குது. கிட்ஸ் பேபி நீட்ஸ் இருக்குது பாருங்க. சைக்கிள்கள், வாகனங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. அங்கதானே டிக்டாக்ல பாத்துருந்தேன். இதே நான் நினைக்கிறேன். என்னது நான் உள்ள போய் பார்க்கல. பக்கத்துல வீடுகள் எல்லாம் கண்ணாடிகளோட இருக்கு. இங்கால ஜெஃப்னா கவரிங் ஒரு நகை கடை இருக்குது. அப்படி இங்கால போனா நிறைய இதழ் வருது. இது அந்த செண்டமேளம் அவே இந்த போட்டுகள் வச்சுது. அவங்க தான் தங்குறவங்க. கதகளி, செண்டமேளம். இது பாத்தீங்கன்னா இங்க கடைகள் வருது. இங்க ரகு ஃபைபர் ஒர்க்ஸ் ஃபைபர் கடை இருக்குது. பழையபடியா வீடுகள் வருது. மற்ற இது வந்து பள்ளி வாசல் இறக்கம் தான். பஸ்கார் எல்லாம் இறக்குற பாருங்க. பெரிய மெஹதீன் ஜிம்மா பள்ளி வாசலா.
அப்படி எங்கால அந்த பழைய சாமான்கள் எல்லாம் விற்கிற கடைகள் வந்து கொண்டு பாருங்க. இதுல வந்து நிறைய கடைகள் அடிக்கடி வர்றாலும் மெதுவாக காட்டுறோம். அங்கால போக கடைகள் பெருசா வராது. நம்மளா கடை கொண்டு போவோம். நீங்க பார்க்குற மாதிரி இருக்கு. நீங்க முன்னுக்கு பாத்தீங்கன்னா இந்த பைக் பார்ட்ஸ்கள், பழைய பார்ட்ஸ்கள் விற்கிற கடை. இங்கே வந்து கேபிசி இருக்கு, ஃபேமஸ் ஆனது வந்து. இப்போ அங்கே முன்னுக்கு வந்து பைக் பார்ட்ஸ்கள் வேற ஃபுல்லா பழைய பார்ட்ஸ்கள். நீங்க வேடங்களை தேடி கொண்டு கிடைக்கலன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா தேடி எடுக்கணும். அதான் ஒரு பிரச்சனை. நல்லா தேடி பார்த்து எடுக்கணும். என்ன சொன்னீங்களா? பாவிக்கு பாசிக்குது. ஓகே, வாங்கி தரியா? எனக்கு வாங்கி தாவ. நீ நண்பரை சாப்பிட வச்சு பார்த்து கொண்டு இருக்கணும். இதுல எல்லாம் பைக்கின சீட் கவர்கள் அடிச்சு வரலாம் நீங்கள். அதனால ஓட்டு மடத்தை நோக்கி போறோம். கசோர்னா பீச் வந்து 18.4 கிலோமீட்டரா. இதுல எல்லாம் பழைய இரும்பு வைக்கிறது, பழைய பார்சல் வைக்கிறது எல்லாம் இருக்குது பாருங்க. இப்படியே போனோம்டா இதுல ஒரு ஹோட்டல் ஒன்று வருது. அதுல ஒரு ஜிம் ஒன்று வரும். அடிக்கடி நான் போறேன்னா ஜிம் இருக்கொண்டு பார்க்க. ஜிம் இதெல்லாம் இருக்கொண்டு பார்க்க போறேனாண்டா. வேற எங்க இடத்த மாத்தி போடணுமோ. இதுல முன்னுக்கு ஒரு பெரிய வீடு ஒன்று வருது. எந்த போட்டோ கேட்டவ இப்ப நாங்கள் ஓட்டுப்படம் சந்தை வந்துட்டா நேரா போனா நாங்கள் ஆனாக்கோட்டையில போய் கொள்ளலாம். இதால திரும்பி போனோம்னா F9 பக்கம் போகலாம், KK ரோட்டுக்கு. இப்ப நாங்கள் இடப்பக்கம் திரும்பினோம் என்றால் நாங்கள் பொம்மை வழிக்கு போய் எப்படினாலும் திருப்பி என்ன கொண்டு போய் விட்டா சரி. இப்படி நாங்கள் போறோம். அது வந்து இப்ப நாங்கள் எங்க போறோம்டா, எதை நோக்கி போறோம்டா பொம்மை வழியால போறோம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டடா. என்ன போன ஒரு வீடியோவில நான் தனுசாந்தோட கோயில் அப்படி காய்ச்சிருந்தேன். மாசார கோயிலுக்கு இலங்கையில யாருக்கு ஹெல்மெட் போடணும் சட்டம் இருக்கும். சட்டங்கள் ஏதாவது புதுசா இருக்கிற மாதிரி இவதான் போடலாம், இவதான் போடக்கூடாது, ஸ்கூல் போற பிள்ளையால் போகக்கூடாது. சொல்லடா, வாயத்துல சொல்ல. நானும் அதுல கதைச்சினான்டா. அதோடய விடுவாங்க. இதுல எல்லாம் பார்த்தா பழைய இரும்புகள் எல்லாம் வாங்கி வேணும். நீங்க வந்து கொடுக்கலாம். நீங்க வந்து இரும்பு இடைஞ்சலா கிடக்கு குழந்தை விற்க போறீங்கன்னா வீடு வீடா வந்து எடுக்கிறவ அதோட நீங்க குழந்தை கொடுக்க போறீங்கன்னா கொடுக்கலாம். அதுக்குரிய விலைகள் போட்டு தருவீங்க. அதுதான். இப்ப அதை தாண்டி புத்தகங்கள் எடுக்கிறாங்க, பழைய பிளாஸ்டிக் எடுக்கணும், சிரட்டு எடுக்கணும், நிறைய இதெல்லாம் எல்லாம் எடுக்கணும் விலைக்கு. இதற்கு வந்து தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பார்ட்ஸ்கள் எதுவும் இருக்கலாம். பழைய மூளை. இதுலயும் ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்கு பாருங்க. அநேகமா அவங்க 5 சந்தி பக்கம் எல்லாம் முஸ்லீம் மக்கள் நிறைய பேர் வாழ்ற ஏரியாவா இருக்கு. ஏற்றி கொண்டிருக்க நம்ம வந்து எல்லாம் இங்க இருந்து ஏற்றி கொண்டு உருக்கி மேல் சுழற்சி ஒன்று நடக்கும். மேல் சுழற்சிக்கு வாழ்றது என்ன சம்பந்தம்? அந்த துணிகள் எல்லாம் வைக்கணும் பாருங்க. இதுல வந்து நிறைய கடைகள் இருக்கு. இப்ப இந்த பொம்மாவளி முடியும் பிறகு நிறைய கடை தொகுதிகள் வந்து கொண்டு இருக்கும். இப்ப இங்காலயம் வந்து உடுப்பு கடை இருக்கு பாருங்க. அந்த பழைய இதுக்குதான் கூட அந்த பழைய இரும்பு கடை வரும். இரும்பு பார்ட்ஸ்கள் எல்லாம் நிறைய இருக்கு. என்னது? என்றோ ஒரு ஆள் போக வேண்டிய ஒரு விஷயம் தான்டாப்பா. இன்றைக்கு இல்ல, நீ போக வச்சிடாத பிறகு ஒரு கழுத்து இப்படிதான் பிடிச்சிருப்பேன். ஏட்டா உன்னையும் சேர்த்து கூடிய வருது. மேல வேணா எம்மளோ உள்ள போடலாம் வேண்டாம். யார் பாக்குறதானா? போன் கொண்டு போகணும். இங்காலதான் இரும்பு கடைகள் வருது பாருங்க. இது எல்லாமே இப்ப மழை நல்ல குறைவண்டாலும் நல்ல தரை தெரியுது. மழை கொட்ட தொடங்கிச்சுன்னா சரி, முழுக்க வந்து வெள்ளம் தான், வெள்ள ஏரியா தான் ஃபுல்லாவே. இதெல்லாம் வீடு எல்லாம் கட்டி கொண்டிருக்கீங்க புதுசா. நல்ல வெயில் கொளுத்து தானே. நீ வெள்ளப்படி என்ன, எனக்கு பிரச்சனை இல்லை. எங்க போனோம்டா இப்ப பொம்மை வழியை முடிஞ்சு நாங்க இதோட வைச்சந்தி ஒன்று வரும். இந்த வைச்சந்தியால நாங்க இடப்பக்கம் திரும்பினோம்னால் நாவாந்துறை போகலாம். நேர போனோம்னால் நாங்க வந்து கல்லுண்டாவளி, காக்கதீவு, கல்லுண்டாவளி அதெல்லாம் போகலாம். நாங்க அடிக்கடி காணொலி போடுற ஒரு இடம் உண்டு. கோழிக்கடை ஒன்று இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா இனித்தான் நாங்கள் நாரும் வீதிக்கு வர்றோம். என்ன அப்படிதான் சொல்லணும் இந்த வீதியை, நாரும் வீதி. நான் செய்கிறேன். மக்கள் இங்கே போனா நீங்க நாவாந்துறை போய் கொள்ளலாம். இங்க பாத்தீங்கன்னா ஏன் நாரும் வீதி என்ற விளக்கம் உங்களுக்கு தெரியும். இதுல இந்த எழுதி போடு, இவ்விடத்தில் குப்பை போட வேண்டாம். சிசிடிவி பாக்குறேன்னா நான் சிசிடிவி எங்க பாக்குறேன் எனக்கு என்ன தெரியும். அதான் நல்ல ஒரு செய்யணும் இல்ல. அப்படி லீக் பண்ணா போட வேற மாட்டோம்.
இது வந்து சிசிடிவி போட்டு விட சிசிடிவி உடைஞ்சு தொங்குற மாதிரி தான் கிடக்கு எனக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த ஜேசிபி வச்சுலாம் துப்புராக்கி வைக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாம் தூரவா இறக்கி வச்சுக்கணும். இதுல கொட்டுறையில என்னன்னா முன்னுக்கு அந்த முயற்சி வச்சு மையம் இருக்குது. அதால அதுல கொட்டுறையில கொஞ்சம் தள்ளி அங்காளவங்க அங்கே ஸ்டார்ட் ஆகுது இருக்கும். அதுதான் இதெல்லாம் காக்கதீவு மீன் சந்தை, சாவல்கட்டு மீன் சந்தை இருக்கு. கோழி சட்டைகள் ஃபுல்லா வந்து கோழி சட்டைகள். நாங்க இந்த ரோட்ல காட்டுறோம்டா இதைத்தான் ஒரு பிளாக்கா காட்டணும். அதுதான் அங்கெல்லாம் கொண்டு கொட்டிச்சுறாங்க. எல்லா இடம் மறைஞ்சு ஒடிஞ்சு இதுல தள்ளி பொடிஞ்சு விலைகள் எல்லாம் வச்சு வேலை செய்யணும். குப்பைக்கு தான் வச்சு வேலை செய்யணும். அப்பா மணக்கு தெரிஞ்சு நாய அப்பா அதுல நாய் ஊதி போய் கிடக்குறாப்பா. சந்தைக்கு முன்னால எல்லாமே வந்து குப்பையில கொட்டி போட்டுதான் போய் தெரியுது. இவங்க தான் சொல்லுவானு. இது வந்து காக்கதீவு சந்தையும் நீங்கள பாத்தீங்கன்னா சாவல்கட்டு மீன் சந்தையும் இருக்கு. நினைக்கிறேன் இங்க கூறல் முறை வீடியோ எல்லாம் போட்டுருந்தான். இன்னத்துல எல்லாம் இங்க மீன் வச்சு விற்பினோம். நீங்க வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னாவது அந்த இது நெல் வெட்டுறது இன்னும் கொஞ்ச நாள் சீசன் வந்துடும் நெல். ஓகே, இப்போ வந்து நாங்கள் கல்லுண்டாய் வீதியில போய் கொண்டிருக்கிறோம். காக்கதீவை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். குப்பைகளுக்கு காட்டி கொண்டு தான் போகணும். பார்க்குறாங்க கொஞ்சம் அருவரப்பா இருக்குன்றதால நாங்கள் கொஞ்சம் வேகமாக காட்டின்னு வரோம். பாருங்க, அடிக்கடி நாங்கள் காட்டுற ஒரு விஷயம் ஃபுல்லாக வந்து குப்பைகள் தான். கொஞ்சம் சிட்டி காட் வேலை லைட்டாக ஸ்லோ பண்ணுங்க. ஏன்னா இதுல எல்லாம் குப்பை போட கடுப்பாயிட்டோம் போல. அதால வந்து அதில் போட்டு நிலையை போட்டு கிடக்கு. இவ்விடத்தில் குப்பை போட வேண்டாம், மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். 2 பேர் மேல கேஸை போட்டு அதால இந்த பக்கம் கொஞ்சம் கிளீனா இருக்குல்ல, அந்த அவ்வளோ தூரம் இதுல வந்து சிசிடிவி எல்லாம் போட்டு வச்சுக்கணும். என்னது லீக் பண்ணணும். 2 கேமரா போட்டு நீங்க உங்களோட Facebook பேஜ் ஒன்று வச்சு போடுங்க வீடியோ. நாங்க ஷேர் பண்றோம். ஜூம் பண்ணி போடணும். மொத்தோட வாகன நம்பரோட. அதான் மூஞ்சிய மறைச்சாலும் வாகன நம்பரோட போடணும். இந்த மூஞ்சியோட போட்டு அதோட வேற பிரச்சனைகளோட சின்ன இருக்கு. பக்கச்சுமா எல்லாம் குப்பை மலைகள். பெம்பஸ்கள் எல்லாம் கொண்டு போட்டு போவுங்கள். இல்ல முழுவ கோழி சட்டைகள், மாட்டு தோடுகள். என்ன அது ஒரு உண்மையான விஷயம் தான். இன்னொன்று இரவுல நீங்க எங்களை வெட்ட வந்தாலும் ஒருத்தரும் போய் காப்பாற்ற மாட்டாங்க. நாங்க தான் குளறி கொண்டு வரணும். 2 நாள் நியூஸ்ல கதைப்பாங்க வெட்டி போட்டாங்களாமண்டு, பிறகு ஒண்ணும் கதைக்க மாட்டாங்க. சரி, அப்படியே நாங்கள் போய்க்க வந்து வேற ரோட்டை அப்படியே காடி கொண்டு போறோம். நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எல்லாமே இங்கால வயல்வெளிகள். இங்கால கொஞ்சம் குறைவு, இடையில திக்கா இருக்கும். குப்பையில் ஓட்டுறது வந்து குறைவா இருக்கும். அந்த மீன் சந்தை அண்ணின பிரச்சனை தான் கூடவா இருக்கும். ஃபுல்லா பாருங்க வயல் பச்சை பசையிலன்று அப்படியே தூரம் வரைக்கும். அங்கால ஊர் மேன வருது, அது வரைக்கும் அப்படியே பச்சை பசையிலன்று இருக்குது. என்ன மழை பெய்யாம விட்டுச்சுண்டா நெற்களுக்கு பிறகு பாதிப்பு வந்துடும். இப்ப வந்து கொஞ்சம் வளர்ந்தோண்டு வருது. தண்ணி தேவை, நெல் வளர வளர தண்ணி தேவை என்று சொல்றவ. அதாவது நெல் மணி வந்தோன்னா அது முத்துறதுக்கு வந்து நல்லா தண்ணி எடுத்து தான் முத்துமென்று சொல்றவ. தூரம் நிறைய பஸ் நிக்குது. அந்த இதுல நிக்கிறேன், அந்த இளைஞர் மன்றம் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய நிகழ்ச்சிக்கிறது கூட. நீங்க இதுக்கால எல்லாம் போனீங்கன்னா காப்பீடு எல்லாம் போட்டுனா நீங்க நவாலிக்கு எல்லாம் போய் வரைக்கொள்ளலாம். ஒரு பார்த்தேன் உன்னோட தான் வந்து ஆகுமே கார்ல வரைக்க பார்த்தேனாங்க. கல்யாணம் விட்ட போட்டு வரைக்க இங்கால எல்லாம் ஃபுல்லா வயல்வெளி எல்லாம் பச்சை பசையிலன்னு இருக்குது. இங்கால பாத்தீங்கன்னா கடற்கரை என்றாலும் எங்களை பெருசா வயல்கள் செய்யறேல. கொஞ்ச தூரம் போனே கடற்கரை வந்து இங்க குப்பை வண்டிகள் எல்லாம் குப்பையில கொண்டே கொட்டிட்டு போயிடும். அநேகமா நான் தெரிஞ்ச எல்லா பிரதேசங்கள்லயும் வந்து குப்பைகளை ஏத்துறவ. இப்ப சில பிரதேசங்கள் நான் பாக்குறேன், அந்த குப்பை வண்டிக்கு ஒரு பாட்டு ஒன்று போட்டு போயிடும். ஆனா இப்ப நான் உண்மையிலே வந்து என்ன நோம் என்றா நான் வந்து கேட்டடியில வைக்கிறேன். கேட்டு உள்ளதான் வைப்பேன். அவ நிப்பாட்டு கேட்டு வந்து எடுத்துட்டு போயிடும். அப்படிதான் எல்லாம் நிறைய இடங்கள்ல செய்யணும். சில பேர் விளைவுறதா இருக்கலாம், சில இடங்கள்ல தவறா நடக்கலாம், எரிஞ்சு போட்டு போற அந்த பிரச்சனையா வரலாம். ஆனா வந்து நிறைய பேர் நல்ல இதாக தான் செய்யணும். நீங்களும் வந்து கொண்டு எறியாம அந்த கடையில எல்லாம் போய் குப்பையில் சேரிச்சுட்டு ஒரு 100 ரூபா கொடுப்பினோம். சில பேர் கடைக்காரர், சில பேர் வெத்தில சீல் கொடுப்பினோம். அப்படி கொடுத்த விட வந்து வாங்கிட்டு போடணும். அப்படிதான் நிறைய இடங்கள்ல நடக்குது. நிறைய பேர் அப்படிதான் செய்யணும். அதான் அந்த களவா ஆடு மாடு அடிக்கிறார்கள், களவா கோழியை விற்கிறார்கள், களவாண்டு வராது. இப்ப மணக்கு ஏதோ செத்துக்கிறாங்க. மற்ற வந்து இதுல ஒரு வைரவர் கோயில் ஒன்று வருது. இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்தால வெறாக்கள் நிறைய பேர் நின்று கும்பிட்டு போற ஒரு கோயில்னு சொல்லலாம். அங்கே இந்த விரைக்க முதல் தரமா விரைக்க ஒரு நாளும் பஸ்காரங்கள் எல்லாம் நின்று
ஒண்டியல்ல காசு போட்டு எல்லாம் கும்பிட்டு போறவை இந்த கோயில். உள்ளதான் பெரிய கோயில் இருக்கு. இதுல ஒரு மரம் வச்சுக்கணும். அந்த இதுல பார்த்தோம்னா கொஞ்சம் இதுல கல்லுண்டாய் வழி குப்பை கொட்டுற இடமும் வரும். அதே மாதிரி உள்ள எல்லாம் போய் காட்ட இல்லாது மேலோட்டமா வெளியில காட்டிக்கொள்றேன். இங்க பாருங்க, இது வந்து தண்ணி சம்பந்தமான இது ஒரு கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. ஃபில்டர்கள் அதில் நினைக்கிறேன். ஏன்னா வளமா இருக்குது. இன்னும் தண்ணி வந்து விரையில இப்பதான் இந்த முன்னுக்கு இதுகளை பூட்டி இருக்கணும். இப்போ வருஷமா வந்து பைப் லைன் தாக்குற வேலையை நடந்து இருக்கேன். இப்ப அந்த ப்ரெஷர் எல்லாம் செக் பண்ணி கொண்டு வர்றாங்களா. இதெல்லாம் கொஞ்ச நாளா கடலா மாறிடும். வளர்ந்து தண்ணி உயர்ந்துடும். இங்க அதெல்லாம் அந்த பசலைகள் குப்பையில கொண்டு வந்து பசலைகள் ஆகிற நிலையம் இல்லாம இருக்கீங்கள. அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னால் குப்பை கொட்டுற இடமும் இருக்குது. இந்த பொலித்தீன் கழிவுகள் சரி, இது வந்து விற்கக்கூடிய குப்பையில கொண்டு எடுத்து பசலை ஆக்குற ஒரு நடவடிக்கை இங்கே நடந்து கொண்டு இருக்குது. உள்ளே எல்லாம் போக பெர்மிஷன் எடுக்கணும். வந்து பெர்மிஷன் எடுக்கணும். இது வந்து பழைய உட்காத குப்பைகள் எல்லாம் வந்து கொண்டே ஒரு ஸ்டோர் பண்ற இடமே இருக்கா. சில இடங்களில் இது பத்தி எரியும். இது வந்து இந்த இதெல்லாம் புகை மூட்டமா இருக்கும். வாலிபகம் புகை போற அளவுக்கு சில நேரம் பத்தி எரியும். வாலிபகம் போனா அந்த நச்சு வாய்க்காலே நவாலிக்கு இருக்கிறார்கள் இடம்பெயர்ற சந்தர்ப்பங்கள் நடக்கிறது. நீ பாருங்க, ஜாலியெல்லாம் குப்பைகள் கொண்டு போடுகிறது. இதெல்லாம் வந்து இரவு நேரத்துல ஆட்கள் பேச நடமாட்டம் இல்லை. மற்ற 2 கரையும் தெரு விளக்குகளும் இல்லை. இந்த பெருமரத்தை ஒழிச்சு வைக்கணும். வேற புது வந்து பிடிச்சாங்க. இப்ப இந்த வீடியோ நாங்க ஆச்சு ஒன்று பாத்துறோம். இதான் ரூட் 2 பாத்துட்டு குப்பை விட கொண்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஆக்களவே இருப்பினோம். அதான் இதான் இந்த இடத்துல என்ன பிரச்சனை, இந்த தெருவிளக்கு ஒன்றுமே இல்லை. 2 கரையை பாருங்க, வயல வெளிச்சம் இருக்காது. வந்து நிச்சயம் பைக் ஆஃப் பண்ணி போட்டு லைட்டா தள்ளி போட்டு போறதானே வலிக்கிட்டு வெட்டி பிசினஸ் ஆகினோம். அதை விட இன்னொரு என்னண்டா, இப்ப ஆடு மாடு விட்டு 2ஆம் கட்டம் இந்த குழந்தைகளுக்கு பெம்பஸை வாங்கி போட்டு இந்த பெம்பஸை கூட வெட்டி தாக்கிடலாமே கொண்டு ரோட்ல போட்டு போகுது. அடிக்கடி காணொலி அதை சொல்றேன். நான் உங்களுக்கு எல்லாம் அப்படி நான் வீடியோல கேட்டேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு பெம்பஸை தாக்கிடா குழந்தை பெரியலன்னு கேட்டேன் 2 வீடியோல. இதால போனீங்கன்னா நீங்க நவாலிக்கு போகக்கூடிய மாதிரி. அதான் உண்மையா நான் கேட்டேன் 2 தடவை. நான் இதுலயும் பார்த்தா இப்ப நவாலி விலைக்கும் புதுசா கொட்டி கொண்டிருக்கிறேன். அங்கேயும் வந்து வயலோட வந்து சேர்த்து கொட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் அரவாளி பாலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து இந்த காவலி வந்து அப்படியே தொடரா நான் அப்படியே காடி கொண்டு ஒரு இடத்துல வந்து கட் பண்ணல. லிங்கத்துல தொடங்கி நான் அப்படியே வந்து தொடரா அப்படியே காடி கொண்டு வர்றேன். நீங்கள் பாதையில் வழியாக தண்ணி கொண்டு வரலாம், பார்த்து கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த பாதையால பிரயாணம் செய்திருப்பீங்க. இங்க இருக்கேக்க சில இங்க எடுத்துட்டு வெளிநாடு போயிருப்பீங்க. இந்த இடங்கள்ல பெருசா ஒன்றுமே காட்டக்கூடிய இடங்கள் இல்லை. எல்லாமே வந்து வெளிதான், ஃபுல்லா வந்து வெளிதான். நம்மள அவங்களுக்கு காட்டி கொண்டு போறோம்னு போய் பார்த்தீங்கன்னா அரவாளி பாலம். பாலத்துல வந்து இப்ப கரைக்கு தடி குத்தி தண்ணி வச்சுக்கினா கொஞ்சம் கிளீன் பண்ணி அதை கல்லுகள் எல்லாம் பறிச்சுக்கிறாங்க. அதை கட்ட போயிடும் போல பாருங்க. இது வந்து மழை காலத்துல மூவி ஓடும் வாங்குறதுலாம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இந்த இடம் இருக்கும். ஏன்னா எல்லாம் மீன் எல்லாம் பிடிக்க தூண்டிலோட விலையோட வந்துடும் மழை சீசன்ல. நாங்க வந்து ஒருக்கா பிடிச்சு நான் ஞாபகம் சாந்துறேன். ஒருக்கா கூட பிடிச்சது இல்லை. அந்த குத்தி போடுற ராளை மட்டும் தின்னுட்டு போயிடும் ஒழிய பிடிக்கிறோம். இதுல வச்சு சமைக்கிறோம். எப்படி நாங்கள் நேர போய் பஸ் திரும்புது பாருங்க. அந்த இதால திரும்பினோம்னா நாங்கள் அராலிக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது அராலி அம்மன் கோயில் பக்கம் போய் அப்படி ஆல்ரெடி போய் திருப்பி நாங்கள் இந்த பஸ் வந்து வட்டுக்கோட்டை சந்திக்கு வரும். 89 பஸ் தான் அதில் போய் கொள்ளுது. இது வந்து அராலி சந்தி என்று சொல்லுவோம் நாங்கள். சந்தி என்ன சொல்றாங்க, சந்தியாங்கல பாலம் என்று சொல்றோம் நாங்கள். இப்படி இதுல நேர போனோம்னா இதுல சுடுகாடு ஒன்று வரும். இதெல்லாம் அந்த பிராங்க் ஒன்று செஞ்சிருந்தாங்க. என்ன பெட்ரோல் அது மகள்ராஜ் வசூல் பேத்தி விட இதுக்கு வந்து போனவர் 12 மணிக்கு பிறகு காய்ச்சல்ன்றது வரதுனால அதான் அதான் ஓகே. இப்படியே வந்து நாங்கள் இப்படியே பார்த்து ஒன்று போனோம் என்றால் அடுத்த வந்து வர போறது வந்து இது வந்து செட்டியார் மடம்னு சொல்லுவோம். அராலி என்னதுன்னு சொல்றேன். எங்களை பக்கம் ஒன்று வடக்கராளி கிழக்கராளின்னு இருக்குது. இதை தாண்டி போனா செட்டியார் மடம். இதுக்காலே நாங்கள் உள்ள போய்க்கொள்ளலாம். அராலிக்கு வந்து அந்த ஒழுங்கிற்கால போய் அதனால வந்து அந்த கோபடி இருக்கு வாங்கி கொண்டு போயிடும். நீங்களே வந்து வயல் பிரதேசங்கள் வருது பாருங்க. நான் அப்படி நேராக போனா செட்டியார் மடம் அது வந்து இதெல்லாம் வந்து இந்த வீதிகளில் நின்று வேலை செய்து நான் சூப்பர்வைசராக நின்று வேலை செய்தது. அதாவது வந்து கொரோனா டைம்ல ரோட்டெல்லாம் நல்ல நீட்டா இருக்கு பேர்.
இந்த சோல்டர்லாம் நான் அந்த கட்டியில புல்லுகள் பதிக்கிற வேலைகள் புல்லுகள் பதிக்கிற வேலைகள் அது நிறைய வேலைகள் வந்து இங்க நடந்தது. புல்லுகள் பதிச்சாடா இதெல்லாம் கரைக்கு இந்த பதிச்சா மழைக்கு தானே தன்னால வளரும். அது வந்து என்னென்றால் மண் அடிக்காம அப்படி இங்க மூடு பயிராக கிடக்கு பாரு. மூடு படுக்கிறதா மண் அடிக்காது, மேலால அப்படியே தண்ணி ஓடி போயிடும். அது நட்ட முளைக்கும் பிறகு தண்ணி தெளிக்கிற சரியோ. அதுக்கு பிறகு இந்த புற்களுக்கு தண்ணி தெளிக்க தேவையில்லை. கரையினாலும் பிறகு தானா வளரும். அது கட்டுறாங்கள கேட்கணும். நாங்க பிடிச்சும் கட்டி வர்றோம். எங்களுக்கு அதுக்கு வேலை தர்றாங்க. இதுக்கெல்லாம் இது மசில் கிடக்கிற இதுக்கு என்ன புல்லு சரிவான இடங்கள்ல தான் அது இது தானா வளர்ந்து எடுக்கிறார் புல்லு காட்டுறதுங்க வேற எவ்வளவு புல்லு வேற. இப்போ வந்து நாங்கள் செட்டியார் மலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. வெளித்துல போனா செட்டியார் மலை சந்தி வரும். இங்க ஒரு பில்டிங் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்குது. ஒரு லென்ஸ் வீடியோவா இருக்கு. நீங்களும் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லிக் கொள்ளுங்க. இதுக்கு ஒரு ஸ்கூல் இதுக்காக போனோம்னா ஒரு ஸ்கூல் ஒன்று வரும். ஸ்கூல்ல பேர் வழியா தெரியல. ஸ்கூல் அங்கே ஒரு கோயில் இருக்குது. இதுல வந்து ஒரு சர்ச் ஒன்று வரும். அராளி திருச்சபை அப்படியே எங்களை போனோம்னா நேராக போனோம் என்றால் கொஞ்சம் இதுல வந்து செட்டியார்மன் சந்தியும் வெறும் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலயே குப்பையை கொண்டு போட்டுக்கிற எல்லாம் அப்படிதான் எல்லா இடத்துலயும் போட்டு கொண்டே இருக்கிறாங்க. வீடு வழியா வைக்கிறீங்கள அதே ரோட்டு கரையில ஒன்று வைக்கணும். அதான் வச்சுட்டு போங்க. வேறுதான் ஒயிட் டோன் 5 டோன் ஆகுது. நான் என்ன கரையா கரையாக்கி பைக்கிங் கரையா நிப்பாடி போட நீ நடந்து போவோம். அது தண்டவாளம் ஏற்றி சுள்ளாக்கி போட்டு நாசு. அதுக்கு எப்படி சொல்லியிருக்கு. இப்ப நீ வந்து இப்ப காலையில எறும்பு நசுக்குவேன். எறும்பு நசுக்கினாங்களே காலையில தெரியும். அட்டை விளக்குவே இல்லை. அதுக்கு அட்டை நசி வர்ற தன்மை தெரியுமே இல்லை காலில். அது மாதிரி தான் அந்த சில்லு ஏறிக்கொண்ட தெரியும். விட்டு பார்க்க முடியும். வீட்டில் எனக்கு வெப்சைட் பெருசானே. நீங்க பெரிய வீடுகள் எல்லாம் இருக்கு பாருங்க. இப்ப மாங்க விளையாட்டு சீசன் என்ன இதுதான் செட்டியார் மலை சந்தி பாருங்க. இப்படி நாங்கள் போனோம் என்றால் இப்ப அடுத்தா வந்து வட்டுக்கோட்டை சந்தி. அதோட வந்து காலையை வந்து நான் நிறைவு செய்து போறேன். அதில் ஜிஃப்னா படிச்சதையும் காட்டிட்டு காலையை வந்து நிறைவு செய்து போறேன். நேராக காட்டி கொண்டு போறேன். அநேகமா வந்து இதுல நிறைய இடங்கள் வந்திருக்காது. இப்ப உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி பெரிய பெரிய இடங்கள் வந்து வந்திருக்காது. கடைகள் வந்து வந்திருக்காது. இப்படி எதிரே கொண்டு வருதுடாப்பா அஞ்சிட்டோம். கூப்பிடுறோம். அவங்க எல்லாம் உயரமா இருக்கிறாங்க. டெவன்ட்டும் ஆகாது. அப்பா கடந்து போயே காத்து சும்மா மண்கண்ணெல்லாம் எத்தி தள்ளுது. 2 கரையும் வயல். 2 கரையும் வயல். ஏன்டா பூச்சி ஒன்று பறந்து அடிக்குது. பாருங்க இங்கால ஃபுல்லா வந்து வயல் பிரதேசம் தான். அப்படியே இங்காளி பக்கம் பாத்தீங்கன்னா இங்காலயம் பிரதேசம் வயல் பிரதேசம் தான். அப்படியே தூரம் ஒரு கோயில் தெரியுது. சங்கரத்தை பத்திராளி கோயில் பாருங்க. இந்த தூரம் உங்களுக்கு காட்டு தெரியுது வழியில. என்னது அதை போட்டா சங்கரத்தை சோர்க்கணும். அது மெனக்கூடல் மறைச்சு போட்டது இல்லை. நான் சூம்புறதுக்குள்ள அது ஒரு தண்ணி டேங்க் ஒன்று தெரியும். அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. இப்ப இதுல வந்து காட்டுற பேங்க கோயில் அதுதான் தண்ணி டேங்க் தெரியும். அதுல வந்து பக்கத்துல பங்குருமுகன் கோயில் இருக்கும். அதுக்கு பக்கத்துல மதுரை தெரிய கோயில் வந்து சங்கரத்தை பத்திரகாளி கோயில். இப்படியே போனோம்னா இதுல வந்து ஜெஃப்னாங்கோலி ஸ்டெக் இருக்கு பாருங்க. தான் டெக் ஜெஃப்னாங்கோலி ஸ்டெக். நிறைய பேர் இதுல படிச்ச யாரும் இருந்துச்சுன்னா கொமெண்ட்ஸ்ல சொல்லிக் கொடுங்க. மற்ற ஒரு குளம் ஒன்று இருக்குது. என்னது சிலையெல்லாம் உடைச்சு போட்டாங்க. அது அந்த சிலையெல்லாம் உடைச்சு போட்டாங்க. ஓ பாருங்க அதுல இதுல எல்லாம் சிலைகள் எல்லாம் வச்சிருந்தவ ஒரு நீட்டா செய்திருந்த குளத்தை எல்லாம் உடைச்சு போட்டாங்க. அதெல்லாம் உடைச்சு கரகாலம் தெரியும் தானே எங்கடையாகள் அதுல எக்ஸ்பர்ட். அப்படி எப்படியே போறோம்னால் நாங்கள் கொட்டைக்காடு அதுகளுக்கெல்லாம் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே வயல்வெளி. அதான் அந்த சிலையண்ட கண்ணுக்கால வைக்கிற மாதிரி ஒரு கமரா ஒன்று வச்சுடுவானும். ஆனா அப்படி எல்லா இடமும் செய்யல. கொஸ்ட் முடியும் அளவுக்கு நன்றையில. இது வந்து ஜெஃப்னாங்கோலி கிரவுண்ட். அதுல வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். மண்ணல் எல்லாமே பரவி கொண்டிருக்கணும். இங்க வந்து வேலை மண் எல்லாம் பரவி செய்யணும். மண் பரவினால விட முடியல கொள்ளுவேன். அப்படியே பார்த்தோம்னா வட்டுக்கோட்டை சந்தி நேராக போனா காரால் போகலாம்.
இங்கே பக்கம் இடப்பக்கம் திரும்பினா ஆளி வேலை பக்கம் திரும்பினா நாங்கள் மாவடி பக்கம் போகலாம் இங்கே இதில் ஹாப்பி கவர்மெண்ட் இருக்குது இது கொஞ்சம் ஃபேமஸாக போகிறது வந்து நேராக வட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லை அப்போ வாங்கிட்டேன் இங்கே லைப்ரரி இது காலேஜ் எக்ஸாம் இருக்குது டெக்னாலஜியில் படித்த வேறு இருந்தால் சொல்லிக்கலாம் எக்ஸாம் மணி கொண்டு வரோம் இது ஃபுல்லாக இங்கே பிரைமரியாக மேலே வந்து பெரிய இருக்குது ஒரு கோலை மட்டும் தான்